வெல்கம் டு சிம்பிள் ஹெல்த் ரெசிபீஸ். இன்னைக்கு ரோஸ் பேசில் சர்பத் எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். பேசில்ங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க, சப்ஜா விதைகள் தான். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள்: ரோஸ் சிரப் 2 டேபிள் ஸ்பூன், சப்ஜா விதை 1/2 டீஸ்பூன், ஐஸ் கியூப்ஸ் 5, லைம் ஜூஸ் 1 டீஸ்பூன், தண்ணி 1/2 கப். சப்ஜா விதைங்கிறது நம்ம ஊரில் திருநீற்று பச்சைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதோடைய விதை தான். திருநீற்று பச்சை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், எல்லா வீடுலேயுமே இது வளர்ப்பாங்க. இதுவும் ஒரு துளசி மாதிரி தான் இருக்கும். அதோடைய கருதுல இந்த விதைகள் இருக்கும். அதை அப்படியே தேய்ச்சோன்னா இந்த விதை நமக்கு கிடைக்கும். இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். இந்த சப்ஜா விதை நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். இந்த மாதிரி நான் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இருக்கும். இதை ஒரு கப்பில் போட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றி, நீங்கள் எவ்வளோ விதை போடுறீங்களோ அதுக்கேற்ற அளவு தண்ணி ஊற்றிக்கங்க. போட்டு அப்படி 15 நிமிஷம் வைக்கணும். முதல்ல லைட்டாக ஒயிட்டாக அதை சுற்றி வரும். அப்புறம் பார்த்தா ஃபுல்லும் ஒயிட்டாக ஒரு இது மாதிரி அந்த கருப்பு விதையை சுற்றி வந்துடும். அப்படி நல்லா வந்ததும் அதை வச்சுட்டு இப்போ சர்பத் எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். ஒரு கிளாஸில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் சிரப் எடுத்துக்கிட்டு அந்த கிளாஸில் அதை ஊற்றிட்டு அதோட 3 பங்கு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிடணும். கலக்கிட்டு இப்போ சப்ஜா விதையை நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இந்த சர்பத்தில் போட்டுக்கணும். நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம், 1 டீஸ்பூன் இல்லை, அவங்கவுங்க விருப்பம். அப்புறம் எலுமிச்சம் ஜூஸையும் கொஞ்சம் பிழிஞ்சு ஐஸ் க்யூப்ஸையும் போட்டு நல்லா கலக்கிட்டோன்னா ரோஸ் பேசில் சர்பத் ரெடி. இப்போ ரோஸ் சிரப்பு தான் இதுக்கு ஊற்றணும்னு இல்லை, உங்கள் வீட்டில் என்ன சிரப் வச்சுருக்கீங்களோ அதை வச்சு இந்த மாதிரி சர்பத் பண்ணலாம். இல்லை ஒரு சிரப்பும் இல்லைன்னா வெறும் லைம் ஜூஸில் கூட இந்த சப்ஜா விதையை போட்டு குடிக்கலாம். இது ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது. இந்த வெயில் காலத்தில் இது அடிக்கடி குடித்தோன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல புதிய ரெசிபிக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.